டேவே வந்து நல்லா பிஸியாக தான் போச்சு. ஏன்னா வந்து இது புட்டு மாவு, அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு ராகி கலக்கி கொடுக்குற மாவு எல்லாமே தீந்துடுச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் முந்தின நாளே வாங்க சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டுமே வந்துட்டாங்க. புதுசாக வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது முந்தியெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் புதுசாக வந்து எடுத்துகிட்டு இந்த மாவு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. திரிச்சா ஃபைனலி வந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. 2 கிலோ வந்து ராகி, அது கூட வந்து 1 கிலோ வந்து கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் வந்து 1 கிலோ வந்து சம்பா அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசி எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காயவுமே வச்சாச்சு. காலையிலே காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் மிக்ஸுக்குள்ளே என்னத்தில் இருந்துன்னு பார்க்கலாமா. வெள்ளைச்சோளம், அப்புறம் வந்து மஞ்சச்சோளம், அப்புறம் வந்து பொரிக்கடலை, நிலக்கடலை, அப்புறம் அண்டி 2, இது பாதாம் 2, அப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம், அப்புறம் வந்து பச்சைப்பயிறு கொஞ்சோல, கம்பு, அப்புறம் வந்து ராகி, சோயாபீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சோல இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு வறுக்க வேண்டியதை வறுத்து அதுவுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து நல்லா கழுவி காய போட வேண்டியதை காயவுமே போட்டாச்சு. ஃபைனலி வந்து இந்த அண்டி இதெல்லாம் கிறிஸ்மஸ்லாம் அண்டி, அப்புறம் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வறுக்க நேரம் அது கூடவே நம்மகிட்டையுமே இந்த பாதாம், அப்புறம் வந்து இந்த அண்டியெல்லாம் இருந்துச்சு, ஜவ்வரிசி, அது கூட வந்து பச்சைப்பயிறு எல்லாமே நம்ம வீட்டில் இருந்ததுமே சேர்த்து தான் போட்டு நம்ம நிறைய குவான்டிட்டியோடு வறுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய நம்மவுமே எக்ஸ்ட்ரா தான் போட்டோம். அப்புறம் எல்லாமே வறுத்து எடுத்து சைட்லேயுமே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம காய வச்சது பார்த்திங்களா, ஓரளவு காஞ்சிடுச்சு. ஆனால் என்ன மேகம் வந்து நல்லா கருத்துட்டே தான் இருந்துச்சு. ஃபைனலி வந்து எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இந்த சம்பா வந்து புட்டுக்கு வந்து திரிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தோம். அப்புறம் வந்து இந்த ராகி, இந்த நட்ஸு, இந்த இது அவ்வளோ தானியங்கள், அது கூடவே வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி எல்லாமே சேர்த்து பிள்ளைங்களுக்கு இது ராகி கூழ் மாதிரியும் காய்ச்சி கொடுப்பேன். அப்புறம் வந்து புட்டாட்டம் அவிச்சு கொடுக்கலாம். இந்த வாட்டி தான் இதெல்லாம் போட்டு புட்டெல்லாம் அவிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் வந்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு மீன் தான் வாங்க சொல்லியிருந்தேன். மீனுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன மீனே தெரியல. இப்போ தான் முதல்ல வாங்குகிறோம். ஐயில் போலவே இருந்துச்சு. ஆனால் இந்த வயிற்று சைடில் முள்ளை பார்த்திங்களா எங்கே வர நீட்டி போய் இருக்கும்னு, அந்த முள் ஒரே ஒரு மீனுக்கு வந்து தொளி எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன தொளி எடுக்கவே முடியல, நல்லா கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லா மீனையும் இதை போட்டு குழம்பு வச்சு அந்த முள்ளெல்லாம் இது படன்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதி மீன் எடுத்து ஃப்ரைக்குமே மிளவெல்லாம் தடவி வச்சாச்சு. பாதி வந்து இது நாளைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு அதுவுமே ஃப்ரீசரில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு குழம்பு இனி வேணலான்னு சொல்லிட்டு தக்காளி ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபைனலி வந்து எல்லா நட்ஸுமே அழகாக காஞ்சி எல்லா தானியங்களுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா மழைக்குமே இருட்டிட்டு இருந்து நான் வாடி போய் மீன் கழுவு அவசரத்தில் அதுவுமே போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. காஞ்சது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வீட்லையுமே ஃபேனை போட்டு வச்சு அழகாக காயவுமே வச்சாச்சு. அதை எல்லாம் சேர்த்து அழகாக பெரிய வாளியில் இந்த ராகி, அப்புறம் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி, அது கூட வந்து நான் நிலக்கடலை, அப்புறம் பொரிகளை எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பயிர் எல்லாமே அது எல்லாம் சேர்த்து போட்டு தான் புட்டுக்கும் யூஸ் ஆகும், அந்த கூரவுக்கும் யூஸ் ஆகும் சொல்லி அது எல்லாமே சேர்த்து போட்டு திரிச்சு. அப்புறம் வந்து ஃபைனலி இன்னொரு சைடில் வந்து மீன் பொரிச்சதுமே சூப்பராக ரெடி ஆகிட்டு லஞ்சுன்னெல்லாம் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், அது கூட வந்து மீன் பொரிச்சது, ரசம், அப்புறம் முட்டையை வச்சு அழகாக மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அன்னைக்கு எங்கள் மாமி பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு இது போட்டிருந்தேன் வீடியோவில், முன்ன பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இதுக்கு தான் இப்போ பொங்கி போட போனாங்க. இந்த மாதம் 24 வந்து கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு அங்கே தான் போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்து சாப்பாடு இருக்குது அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இவங்க போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாப்பாடு, உளுந்தஞ்சோறு, அப்புறம் வந்து சிக்கன் எலும்பு மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு தண்ணி குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபைனல் வந்து அதுவுமே ஈவினிங் வந்து சாப்பிட்டோம். அப்புறம் வந்து அழகாக மாவு எல்லாமே திரிச்சிட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள்.